ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃப்ரீ ஆரி கிளாஸில் 2வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தையல் நூல் வச்சு தான் எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிற கிளாஸ் தான் இன்றைக்கி. நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஜரி த்ரெட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இதில் நம்ம நல்லா ட்ரை பண்ணும்போது அதில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த நூலில் ட்ரை பண்ணும்போது அடுத்த ஜரியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் எப்படியெல்லாம் அந்த ஜரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. சரிங்களா? ஓகே, இப்போ துளிப் நீடல் எடுத்திருக்கேன், நம்பர் 14. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றோம். இப்போது முடிச்சு போட்டிருக்க பகுதியை கட்டை விரலாலையும் நம்ம அந்த நடு விரலாலையும் பிடிச்சிட்டு மேலேருந்து அந்த ஆள்காட்டி விரலில் நூலை சுற்றி திரும்பவும் அந்த முடிச்சு போட்டதோடய சேர்த்து பிடிச்சிக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு நீடில் மேலே ஃப்ரேமில் இருக்கிற துணியில் குத்தி நம்ம இப்படி தான் நீடில் எடுப்போம். அதுலேருந்து ஒரு நூல் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? 2 நூலையும் பிடிக்கக்கூடாது, ஒன்று தான் பிடிக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நூல் அதே மாதிரி சுற்றிக்கிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மேலேருந்து ஊசி நான் இப்போ குத்தி காட்டுறேன். ஊசி இப்போ குத்தியாச்சு. இதிலேருந்து ஒரு நூலை மட்டும் இந்த நீடில் வச்சு இழுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு நூல். சரிங்களா? மறுபடியும் சுற்றி காட்டுறேன். நூல் ஊசி துணியில் உள்ளே இறக்குங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மேலே பொறுமையாக நீடில் எடுத்திங்கன்னா நூல் மேலே வந்துடும். மறுபடியும் பாருங்கள், மேலே காட்டுறேன். கீழே நூலை நல்லா நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். நீடில் குத்திட்டு கீழேருந்து ஒரு நூல் மட்டும் ஊசியிலேருந்து எடுத்து மேலே தூக்கியாச்சு. இதே மாதிரி எடுத்துட்டு ஊசி உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்த மாதிரி வைங்க. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் வச்சு துணியில் குத்துங்க. கீழே சுற்றி காட்டின மாதிரியே நூலை சுற்றிட்டு மேலோட்டமாக பொறுமையாக தூக்கிட்டு இப்போ உங்களை பார்த்த மாதிரி நீடலுடைய அந்த டிப்பு முனை இருக்குது இல்லையா, அதுவும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி இருந்துட்டு திரும்பவும் ஆப்போசிட்டில் சுற்றிட்டு குத்தி மறுபடியும் செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். என்னை பார்த்த மாதிரி எடுத்துட்டேன். திரும்பவும் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். அந்த டிப்பு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஊசியை குத்துறோம். திரும்பவும் கீழே நூல் சுற்றிட்டு மேலே தூக்கி என்னை பார்த்த மாதிரி இருக்குது. எடுக்கும்போது என்னை பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் ஆப்போசிட்டில் திருப்பி ஊசியை குத்தணும். ஸோ இதுதான் மெத்தடு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி இந்த ஆரி கிளாஸ் சூப்பராக ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோவே ஒரு 2-3 தடவை நல்லா கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக புரியும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். வீட்டில் இருந்தே ஆரி கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. செயின் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வரும். அதுக்கப்புறம் போக போக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுதோ சின்னதாக போட கற்றுக்கோங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துலேயுமே, பீட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுவோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்னதாக போட கற்றுக்குறீங்களோ சூப்பராக இருக்கும். பென்சில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் அது மேலே ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. ஸ்ட்ரைட்டாக போட கற்றுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நேராக கோடும் போட்டுட்டேன். ஸ்டிச்சஸ் சின்னதாக போட ஆரம்பிங்க. எப்படி போடுறன்றதை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஃபுல்லாகவே அதிலே உட்காந்துட்டே இருக்கணும்னு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரலனா கூட அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு
நம்மளால் முடியும்னு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். நீடில் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. கீழே குத்தி நூல் எடுத்துட்டு பின்னாடி திரும்பவும் வந்து ஆப்போசிட்டில் நீடலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதே மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து கண்டிப்பாக உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். இல்லைனாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை நான் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விடுவேன். குரூப்பில் இருந்து நம்மளுடைய கிளாஸை வந்து நீங்கள் சூப்பராகவே கற்றுக்கலாம். இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து நம்மளுடைய குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு கிளாஸு. ஸோ அதில் நம்ம நிறைய ஷேப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றதும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது லாஸ்ட்டாக வந்தாச்சு. எண்டு நாட் வந்து எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. சின்னதாக லாஸ்ட்டாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு மேலே அந்த நூல் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து விட்டுட்டு கீழேருந்து ஒரு நூல் எடுக்கிறோம். எடுத்து ரெண்டாவதாக இருக்கிற நூல் மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த நூல் வந்து கீழே இருக்க பாருங்கள். இப்போ ரெண்டாவதாக ஒரு நூல் எடுத்திருந்தோம் இல்லையா, அது உள்ளே தான் வந்து நீடில் விட்டுருக்கணும். அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு நூல் இருந்ததில் அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இருக்கிற நூலை பொறுமையாக இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நல்லா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை லாக் ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் வந்து கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். கீழேருந்து ஒரு நூல் எடுக்கிறோம். எடுத்துட்டு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு சின்னதாக லாக்குன்னா சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். மேலே ஒரு நூல் எடுத்துட்டு பெருசாக அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடலை வந்து உள்ளே இறக்கி மறுபடியும் வந்து கீழேருந்து ஒரு நூல் எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? பாருங்கள், கீழேருந்து நூல் எடுத்துகிட்டு வரோம். மேலே இருக்கிற நூல் வந்து பெருசாகவே அப்படியே இருக்கணும். ஓகே, இது ரெண்டாவதாக எடுத்த நூல் இப்போ பெருசாக நிற்குது. ஃபஸ்ட்டு எடுத்தது கீழே இறங்கி சின்னதாகிடுச்சு. இப்போ ரெண்டாவதாக எடுத்ததில் நீடல் உள்ளே வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு எடுத்த நீடில் வந்து நம்ம அந்த டிப்பு அந்த முனையிலே நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோன்னா கீழே இருந்து நூலை பிடிச்சி இழுக்கும் போது லாக் விழுந்துடும். ஸோ இதுதான். புரிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக வேறு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்றேன். தேங்க்யூ.